நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன் அல்லது ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் அப்பை நான் தொடங்குகிறேன். இதை வந்து நான் டிஜிட்டலி மார்க்கெட் பண்ணணும், டிஜிட்டலி கொண்டு போகணும் என்று சொல்லக்கூடிய பலரையும் நாங்கள் இங்கே பார்க்குறோம். அவங்கள்ட்ட நான் ஒரு கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் அல்லது அந்த ப்ராப்ளமுக்கான அந்த சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை கொண்டு வர நேரம் வெறுமனே அதை மட்டும் மார்க்கெட் பண்ணாமல் இன்னும் ஒரு விடயத்தை உங்களால் செய்யலுமாக இருந்தால் அது வந்து உங்களை பல மடங்கு உங்களை க்ரோத் பண்ணக்கூடிய ஆகும். அதுதான் பர்சனல் பிராண்டிங் என்று சொல்றது. உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் சேவிஸ் இதில் கொண்டு போகிறதோட அந்த பிஸ்னஸுக்கு பின்னுக்கால இருக்கக்கூடிய அந்த பர்சன் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய கேரக்டர் என்று நீங்கள் தான்ன்றதை நீங்கள் அதோட எமோஷனல் டச் பண்ணி உங்களோட ஜேடிஎம் சேர்த்து நீங்கள் கொண்டு போகிற நேரம் அதுக்காகவே உங்களோட அதிகமானவர் சேர்ந்து கொள்வாங்க. இவர் இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாரு, எனவே இவர் இந்த சர்வீஸை நான் எடுத்து பார்க்கணும், இவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். இப்படியான அந்த எமோஷனல் டச் அல்லது உங்களை பற்றியான அந்த ட்ரஸ்ட் பில்டிங் உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு ட்ரஸ்டாக மாறும். பர்சனல் பிராண்டிங்ன்றது இன்றைக்கு பிஸ்னஸ் பிராண்டிங்கு மிக முக்கியம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு வகையான மிக முக்கியமான வீடியோ கண்டென்ட்ல உண்டு. பிஸ்னஸ் கண்டென்ட் போட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாரும் அதிகமானவர்கள் அவங்க பிஸ்னஸை நோக்கி வாரதும், அதே போல பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அது ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய மல்டி லெவல் என்று சொல்லக்கூடிய பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்களும் அவங்களோட அந்த விடயங்களில் அவங்களோட அந்த பிஸ்னஸ் எப்படி பிராண்ட் பண்ணின விடயங்கள் தொடர்பாக அல்லது எப்படி ஸ்டார்ட் பண்ணின விடயங்களை டிஜிட்டலி பகிர்ந்து கொள்றதை பார்க்குறோம். அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் அல்லது அந்த பிராண்ட் இன்னும் பல மடங்கு growth ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாறும். எனவே நீங்களும் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கிற அல்லது ஆரம்பிக்கிறது நினைச்சிட்டீங்கிற ஒருத்தராக இருந்தால் இந்த ரெண்டு விடயங்களையும் கன்சிடர் பண்ணி நீங்களோட விடயங்களை டிஜிட்டலி பகிர்ந்து கொள்ற நேரம் உங்களோட பிஸ்னஸை அதிகமாக சேல் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் குரோ பண்ணக்கூடியதாகவும் மாறிடும்.